நியூஸ் பார்த்தாவே பார்த்திங்கன்னா புயல் வரப்போகுதுன்னு தான் வந்துட்டுருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி துணி துவைக்கலாம் ரொம்ப நாளாக துணி துவைக்காமல் நிறைய சேர்ந்துருச்சு. சரின்னு வானத்தை பார்த்தோன்னா காலையிலே பார்த்திங்கன்னா மேகம் மூட்டமாகவே இருந்துச்சு. வானவில் வேறு தெரிஞ்சது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வானவில் இன்றைக்கி தான் பார்க்குறேன். இப்படியே மழையை பார்த்துட்டே இருந்தோன்னா துணி துவைக்க முடியாது. எப்போ துவைச்சாலும் நம்ம தான் துவைச்சாகணும். நிறைய சேர்ந்துட்டே போயிடுச்சு. சரி இன்றைக்கி புயலே வந்தாலும் சரி துணியெல்லாம் துவைச்சிடணும்னு சொல்லிட்டு தான் காலையில் எந்திரிச்சதையுமே ஃபஸ்ட்டு மிஷினில் போட்டு விட்டுட்டேன். துணியெல்லாம் போட்டு விட்டுட்டு பார்த்திங்கன்னா நான் போய் சமையல் வேலையும் முடிச்சிட்டேன். தம்பி பாப்பாலாம் ஸ்கூல் கிளம்புனதுக்கப்புறம் நானும் பார்த்திங்கன்னா துணியெல்லாம் அலசி காய வச்சுட்டு நானும் ஒர்க்குக்கு ரெடி ஆகிட்டு இருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கும் பார்த்திங்கன்னா அங்கே தான் எனக்கும் ஒர்க்கு. ரெண்டு பேரும் ஒட்டுக்காவே பஸ்ஸில் போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒட்டுக்காக பஸ்ஸில் போனோம். நாங்கள் ரெண்டு பேரும் எப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப லவ் பண்ணுற கப்புள்ஸ் எல்லாம் கிடையாது. எலியும் பூனையுமாக தான் இருப்போம். ஏதாச்சும் ஒரு தடவை தான் சிரித்து பேசுவோம். அது பேசுகிற 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா 10,000 சண்டை வந்துடும் எங்கள் ரெண்டு பேத்துக்கு. ஈவினிங் ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா பாப்பாவும் தம்பியும் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கி தர சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவங்கள ஈரோடெல்லாம் கூட்டிகிட்டு போய். அதனால சரி வேஃபில் கேட்டுட்டு இருந்தாங்க. அம்மா வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரோட் சைடில் வந்து ஒரு கடை இருக்கும். வேஃபில், காடை முட்டை, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இதெல்லாமே போட்டு அவங்க விற்றுட்ருக்காங்க. சரி இங்கேயே வாங்கி கொடுத்தலாம், இந்நேரத்துக்கு ஈரோடெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கேயே கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்து அவங்க பேக் பண்ணி கொடுக்கறதுக்குள்ளே இவங்க 2 பேர்த்துனால என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த முட்டை தோலெல்லாம் எடுத்து அக்காவும் தம்பியும் காலில் போட்டு மிதிச்சுட்டு கசகசன்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த இடத்தையும். இவங்க 2 பேர் பண்ண அட்டகாசத்தில் பார்த்திங்கன்னா நான் இந்த முட்டை தோலெல்லாம் அள்ளி போட்டதுக்காக அந்த டேபிள் மேலே வந்து மொபைல் வச்சுட்டு பார்த்திங்கன்னா அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு மறந்து. நல்ல வேளை அந்த அண்ணா வந்துட்டு எடுத்து வச்சுருந்தாங்க மொபைலை. வீட்டுக்கு வந்துட்டு டிக்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், மொபைல் காணும், பர்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் மறுக்கா வீட்டுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் போன கடை. நல்ல வேளை அந்த அண்ணன் எடுத்து வச்சுருந்து கொடுத்தாங்க. அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு மொபைல் வாங்கிட்டு மறுக்கா அம்மா வீட்டுக்கு தான் வந்தேன். அம்மா வீட்டுக்கு வந்துட்டு இங்கேயே சரி அவங்கள சாப்பிட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். இவங்க 2 பேர்த்தையும் எங்கே கூட்டிகிட்டு போனாலும் பார்த்திங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. சரி வீட்டில் தான் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்கன்னு வெளியில் கூட்டிகிட்டு போனால் பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையே நீ ஒன்று உடச்சின்னா நான் ஒன்று உடப்பேன்ட்டு 2 மாறி மாறி அட்டகாசம் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. அதில் பாப்பாவை திட்டினதுக்கு பாப்பா கோச்சிட்டு போயிட்டுருக்கிறா. அவன் பண்ணால் அவனை ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, என்னை மட்டும் ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டே இருக்கீங்க, அவன் தான் சின்ன பையன் அறிவு இல்லாமல் பண்ணுறான்னு, உனக்கு கூடவா அறிவு இல்லைன்னதுக்கு கோச்சிட்டு முன்னாடி போயிட்டா. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் பார்த்திங்கன்னா மறுக்கா சண்டை. அங்கே பார்த்திங்கன்னா எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டு வாங்கிட்டு இங்கே வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா இவன் இருக்கான் பார்த்திங்களா, எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்கிறது. இவன் தான் காடை முட்டை வேணும், பாப்பா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வேணும்னு சொல்லி வாங்கிட்டா. அவள் என்ன வச்சுருக்காளோ அதுதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரே ராவடி. அப்புறம் அவன் எனக்கு 2 முட்டை கொடு, நான் இது 2 கொடுக்குறேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் கொடுத்தான். அம்மாவுக்கும் எனக்கும் பார்த்திங்கன்னா வேஃபில் வாங்கிட்டேன். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதும் பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததையும் பார்த்திங்கன்னா நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவு ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. அப்புறம் மார்னிங் வச்சு உருளைக்கிழங்கு குழம்பு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அப்புறம் ஃபிஷ் ஃப்ரையும் வந்து இருந்துச்சு. சரி அதையே எடுத்து இன்றைக்கி நைட்டு டின்னரை முடிச்சாச்சு. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.